பார்வதி தேவி ஏன் குபேரனுக்கு சாபம் கொடுத்தார்கள் தெரியுமா? உங்களுக்கு சிவனையும் பார்வதியையும் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. முன்னொரு காலத்துல குபேரன் சிவபெருமானை நினைத்து மிகவும் கடுமையான தவம் செய்தார். அவரோட பக்தியையும் தவத்தையும் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் உலகத்தின் செல்வத்தின் அதிபதி என்ற மிகப்பெரிய பதவியை குபேரனுக்கு அளித்தார். ஆனா அந்த அளவுக்கு செல்வமும் அதிகாரமும் கிடைத்ததும் குபேரனுக்கு மிகுந்த கர்வம் வந்துவிட்டது. தனக்கு மேல யாருமே இல்லைன்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் சிவபெருமானை தரிசிக்க குபேரன் கைலாயத்துக்கு சென்றார். அங்கே சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் பார்வதி தேவியின் தெய்வீக அழகை பார்த்த குபேரன் பக்தியுடன் வணங்க வேண்டிய இடத்தில் கர்வத்தோடும் ஒருவித பொறாமையோடும் தன் இடது கண்ணால் அவரை வெறித்து பார்த்தார். அதைக் கண்ட பார்வதி தேவி மிகவும் கோபமடைந்தார்கள். உலகத்துக்கே தாயான் என்னை இவ்வளவு அகங்காரத்தோடு பார்த்த உன்னுடைய இடது கண் இப்போதே அழியட்டும் என்று சாபம் கொடுத்தார்கள். அடுத்த நொடியே குபேரனின் இடது கண் வெடித்து அவரின் பார்வை மறைந்தது. வலியை தாங்க முடியாமல் குபேரன் கைலாயத்திலேயே விழுந்து பார்வதி தேவியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அப்பொழுது சிவபெருமான் குபேரனுக்காக பரிந்து பேசினார். அதை கேட்ட பார்வதி தேவி சாந்தமடைந்து, குபேரா, உன் சாபத்தை முழுமையாக மாற்ற முடியாது. ஆனால் உன் இடது கண் மீண்டும் வளரும். ஆனா அது மற்ற கண்ணை விட சின்னதாகவும் மஞ்சள் நிறத்திலும் இருக்கும் என்று அருளினார்கள். அன்றிலிருந்துதான் குபேரனின் ஒரு கண் மஞ்சள் நிறத்திலும் ஊனமுடனும் காணப்பட்டது. நீங்கள் அம்பாள் பக்தர் என்றால் ஓம் சக்தி என்று கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.